வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே இதில் பார்க்குறது நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு ஈவினிங் போல் இன்றைக்கி நாங்கள் ஷாப்பிங் போகிறோம். நல்ல வெதர் இந்த டைமில் வீட்டுக்குள்ளே சரியான ஹோட்டான வெளியில் கொஞ்சம் ஓகேயாக இருக்குது. சரி ஓகே, சும்மா நார்மல் ஷாப்பிங் கொண்டு போவோம். சும்மா க்ரோசரி மிக்ஸ்ட் ஷாப்பிங்ன்றதை தாண்டி சும்மா வெளியில் போயிட்டு வருவோம். பேபியையும் கொண்டு போயிட்டு வந்தால் கொஞ்சம் கூலாக இருக்குமாண்டு ஸோ வலிக்கிட்டோம். ஸோ இது வெளியில் எங்களோட ஃப்ளாட்டுக்கு வெளியில் கொஞ்சம் தூரம் நடந்து போக இப்படி ஒரு பிக் கார்டன் ஒன்று இருக்குது. இதில் ரிலாக்ஸாக இருக்கலாம். நிறைய பேர் இதில் இருப்பினோம். இந்த ஃப்ளாட்டில் இருக்கிறார்கள் எல்லோரும். இப்படியே நாங்கள் போனால் அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே இருக்க சரியான ஓகேயாக இருக்குது. ஆனால் வெளியில் ஓகேயாக இருக்குது. நல்லா கூலாயும் நல்ல காத்தோட்டமாயும் இருக்குது. இது நாங்கள் ஷாப்பிங் போய் கொண்டிருக்கிறோம். நிறைய ஷாப் இருக்குது இந்த ஏரியாவில். சப்வே இருக்குது, நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்குது. சூப்பர் மார்க்கெட்ன்றதை தாண்டி நிறைய சேன்ஸ்பரி, டெஸ்கோ, ஐஸ்லேண்ட் இருக்குது, எம்என்எஸ் இருக்குது. இப்போ நாங்கள் சும்மா அப்படியே ட்ராவல் பண்ணிக்கொண்டு இதால் போகணும். இதால் போக பார்த்தா வெளியில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த குட்டி இந்தியா, குட்டி ஸ்ரீலங்கா மாதிரி வெளியில் எல்லாம் வச்சிருப்பினா மோஸ்ட்லி ஏசியன் ஷாப் தான் இது. இதில் ஃப்ரூட்ஸுகள், பழங்கள் எல்லாம் வச்சிருக்கிறோம். ஆனால் நான் அந்த ஒரு வளமையாக ஒரு தமிழ் ஷாப்புக்கு போகிறேன்னா அதில் இப்படித்தான் வெளியில் வச்சிருக்கணும். ஆனால் இன்றைக்கு நான் போக அவையே ஃப்ரிட்ஜுக்கு வச்சுருந்துச்சு. நான் சரியான டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓகே, அவன் ஐடியா நல்லா இருந்தது. இந்த ஃப்ரிட்ஜுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட் வழியாக கூடி ஃப்ரூட்ஸுகள் இப்படி ஃப்ரிட்ஜுக்கே இருக்காது. ஆனால் இவையே ஃப்ரிட்ஜுக்கு வச்சுருந்தது டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது, ஓகேயாகவும் இருந்தது. சில ஒன்று பழங்களாம் வழியில் வச்சுருந்தவ எங்கே பாருங்கள் எல்லாம் ஃப்ரிட்ஜுக்காக வச்சுருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்டிங். அப்படியே அங்கே தமிழ் ஷாப்பில் அப்படியே பார்த்து கொண்டு அப்படியே நாங்கள் ஓகே ஈவினிங்குக்கு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. சரி ஓகே, ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ஷாப்புக்கு எப்போ போனாலும் அந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ஷாப் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். சரி இன்றைக்கு அதில் போவோம். லக்கின்னு சொன்னால் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் சாப்பிடுவோம்னு நினச்சோம். ஆனால் வி ஆர் லக்கி, அந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் கடை ஓப்பன் ஆகி தான் இருந்தது. சரி ஓகே, அதில் அங்கே போய் இருந்து சாப்பிட்ற அளவுக்கு எங்கட மகனுக்கு பொறுமை இல்லை. சரி ஓகே, லெட்ஸ் டேக்அவே பண்ணி கொண்டு போவோம்னு சொல்லி அந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ஷாப்பில் டேக்அவே பண்ணி கொண்டு அப்படியே எம்என்எஸ்ஸுக்கு போனோம். எம்என்எஸில் இந்த எம்என்எஸில் க்ளோத்திங்கும் இருக்குது. ஆனால் இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்னு சொன்னால் இந்த எம்என்எஸில் எவ்ரி 1 வீக் க்ளோத்திங் செக்ஷன் மாறிக்கொண்டிருக்கும் மீன்ஸ் ஒருக்கா கிட்ஸுண்ட போட்டிருப்பினா 1 வீக் கழித்து பார்த்தா ஓன்லி கேர்ள்ஸுண்டே இருக்கும். அடுத்த வீக் பார்த்தா ஒன்று மேனில் இருக்கும், இல்லாட்டி மேன் மிக்ஸ்டு உமன்டே இருக்கும். அப்படி ரியலி டிஃப்ரெண்ட். நான் கடைசியாக பார்க்க உமன்ஸஸ் நார்மல் ஆஃபீஷியல் க்ளோத் மாதிரியும் மேனுண்ட சம்மர் ஷோர்ட்ஸுகள், ட்ரௌசர்ஸுகள், ஜீன்ஸுகள் அப்படி இருந்தது. ஆனால் முதல் லாங் கேப் லைக் ஆல்மோஸ்ட் 6 months அப்படி ஒன்லி பேபி செக்ஷனும் மோஸ்ட்லி உமன்டே தான் இருந்தது. நாங்கள் எங்களோட பேபிக்கு மோஸ்ட்லி இங்கே இருக்கிற எம்என்எஸில் தான் வாங்கினாங்க. இதில் நாங்கள் க்ராஸ் பண்ணி கொண்டு போக பூட்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் நிறைய இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஷாப்பிங்கும் முடித்து மெடிசினும் வாங்கி எல்லாம் செய்துட்டு போகலாம். அப்படி ஒரு ஏரியா தான் இது. ரியலி நைஸ். அந்த தூரம் ட்ராவல் பண்ணி போகணுமாண்டி இல்லை, 5 minutes ஒர்க் ஃப்ரம் எங்களோட ஃப்ளாட். இது எம்என்எஸ். இந்த எம்என்எஸ் பக்கத்தில் இருக்கிற அந்த பில்டிங். இந்த எம்என்எஸ்க்கு தான் நாங்கள் போனாங்க. இங்கே க்ளோத் இருக்குது, சும்மா லோக்கல் எம்என்எஸ் தான். ஆனால் ட்ரெஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ், வெஜ், க்ரோசரி செக்ஷன், ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. செல்ஃப் செக் அவுட் இருக்குது, மெயின் டில் இருக்குது. ஸ்மால் எம்என்எஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவு இப்போ சில சேன்ஸ்பரி ஸ்மால் சூப்பர் மார்க்கெட் என்று சொல்லுவோம், அதே மாதிரின்னு சொல்லலாம். இந்த ஃப்ளவரை பார்த்தா சரியான பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளவர்ஸ். ஆனால் எம்என்எஸில் ஃப்ளவர்ஸ் வாங்குறதுக்கு வீட்டு தோட்டம் வச்சு ஃப்ளவர்ஸை பூ எடுத்துக்கொள்ளலாம். அந்தளத்துக்கு எக்ஸ்பென்சிவ். எம்என்எஸ் பூவும் சரி எல்லாமே எக்ஸ்பென்சிவ். ஆனால் குவாலிட்டின்னு சொல்லுவேன். மீட்டுகள் அதுகளெல்லாம் குவாலிட்டின்னு சொல்லுவேன். இங்கே பாருங்க, இதுதான் இங்கே இருக்கிற க்ளோத்திங் செக்ஷன். மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நான் பார்க்கல ஆல் ஆஃபிஷியல் க்ளோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம மனக்குரியது ஜஸ்ட் கேஷுவல் சம்மர் ட்ரெஸ் மாதிரியும் தான் வச்சிருக்கு. இவ்வளவு தான்
ஜஸ்ட் நாங்கள் இன்றைக்கு ட்ராவல் பண்ணாக்க எடுத்தது. இதில் ஃபுல் எண்டிங் வீடியோ எடுக்க முடியும், என் மகனுக்கு பொறுமையில் அவர் அளவழிக்கிட்ட. நான் இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். பாய் காய்ஸ்.